நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன். மேடம் வந்து முதல் சுற்றில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, இடி வந்து பிஜேபி தான் ரன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. இந்தியாவோட டாப் பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சில அதுல சந்தேகமே வேண்டாம் சார். நான் ஒண்ணே ஒன்னு சந்தேகமே வேண்டாம் சார். இல்ல நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிறேன் சார். அது வந்து இந்தியாவுடைய டாப் பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அடுத்தது. சார் இங்க பாருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். பிரீமியர் ஏஜென்சி அவங்களே சொல்ல மாட்டானுங்க, இடி இன்கம் டாக்ஸ். சரி சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். இல்லாத பசங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் இல்லாத பசங்க சார், அங்க வேலை செய்றவனுங்க சார். ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். இங்க பாருங்களேன் சார், 17/3/2026 அன்னைக்கு சார் பார்லிமெண்ட்ல சேகர் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு சார். 3 கேள்வி கேட்கிறாரு சார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2021 இருந்து இந்த தேதி வரை 2026 பிப்ரவரி வரை நடத்தின சோதனைகள் குறித்த விவரங்கள் கேட்கிறாரு. மாநில வாரியா கொடுன்னு கேட்கிறாரு சார். இன்னொன்னு, மாநில வாரியா கன்விக்ஷன், அரெஸ்ட், அக்விட்டல் எப்படி நடந்தது, ரிஜிஸ்டர் பண்ண கேஸ்னுடைய மாநில வாரியாக விவரங்களை கேட்கிறாரு. இன்னொன்னு, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்கல்ல அதனுடைய மாநில வாரியான விவரங்களை கேட்கிறாரு சார். பார்லிமெண்ட்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க சார். 1/4/2021 இருந்து 28/2/2026 வரை எத்தனை இசிஐஆர் பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 4377 இசிஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். ரெய்ட் நடத்தினது 9964 இடங்கள்ல சர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ரெய்ட் நடத்துனீங்க அப்படிங்கிற தகவல்கள் எங்க கிட்ட இல்ல, நாங்க பராமரிக்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படியே தான் ஒவ்வொரு தகவல்களும் சார். இப்ப சொல்லுங்க சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அது சொல்லுங்க இப்போ சார். இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி, மாற்று கருத்து இல்ல. சிபிஐ இஸ் a பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, இஸ் an இண்டிபெண்டன்ட் பாடி, மாற்று கருத்து இல்ல. இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு பண்ணலாம், அது சட்டத்துல இடம் இருக்குது, சர்ச் பண்ணலாம். இடி ரைடு பண்ணலாம். ஆனா பிரெடிகேட் அஃபென்ஸ் அது வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து தான் அடிப்படை. பிரெடிகேட் அஃபென்ஸ் 100 crores and above. இது எந்த அளவுக்கு இவங்க மட்டமான ஒரு செயல்பாடு இந்த இடினா, டாஸ்மாக்ல ஒரு டாஸ்மாக் கடையில போட்ட ஒரு எஃப்ஐஆர், அப்புறமா ஒரு மேனேஜர் போட்ட எஃப்ஐஆர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் போட்ட எஃப்ஐஆர், இந்த மாதிரி ஒரு 45 எஃப்ஐஆர் ஒன்னா சேர்த்து இதுல 100 கோடி ரூபாய் ஊழல் சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக அரசு மீது அவதூறு பரப்பதுக்காக ரெய்டு பண்றானுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சம்பவம் எந்த ஆட்சியும் நடக்கல. இந்த 11 வருஷத்துல நடந்துட்டு இருக்குது, 11 வருஷம். அந்த மாதிரி ஒரு மாநிலத்திலையும் நீங்க ஒரு வழக்கையும் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆன் மெரிட்ஸ், ஐ எம் டாக்கிங் ஒன்லி ஆன் மெரிட்ஸ். எனக்கு அரசியல் பெனிஃபிட்ஸோ அரசியல் ஏதோ யாருக்கிட்டயோ போய் நான் பேசுற எந்த கட்சிக்காரன் கூட நேரடியாவோ மறைமுக தொடர்பே கிடையாது. எனக்கு திமுக ஒருத்தனையும் தெரியாது எனக்கு. ஆனா இவ்வளோ ஒரு எதிர்கட்சியா இருக்கிற டிஎம்சி மேல இங்க வெஸ்ட் பெங்கால்ல அங்க நீங்க அவ்வளோ ரைடு பண்ணீங்க, ஒருத்தனையும் கன்விக்ட் பண்ண முடியல. கோர்ட்ல செருப்படி அடிச்சு துரத்தி விடுறாங்க. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி மீது, அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லி அக்விட் பண்றாங்க. சோ இது வந்து அதான் காங்கிரஸ் தலைவர் கார்கே சொன்னாரு, they are using the institution to terrorize, மிரட்டுறது, உருட்டுறது. 7 பேர் சேர்ந்ததுக்கு பின்னாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் செய்யப்பட்டிருக்குமா சார்? பட்டிருக்கா? அதாவது வண்ணாஞ்சாவடி சார், பிஜேபி கட்சி ஒரு வண்ணாஞ்சாவடி சார், டோபிகாட், இந்தியில சொன்னா டோபிகாட். ஊர்பட்ட அயோக்கியத்தனம் பண்றவன் எல்லாம் ரெய்டு, இவனுங்களே ரெய்டுவானுங்க, இவனுங்களே ஊழல் பண்ணிட்டான். அவன் கட்சியில சேர்ந்தோம்னா மனித புனிதர்களாக மாறிடுவாங்க. அதாவது இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், இது யோகியன் வேற பேசு, சண்டை வேற டிவி சேனல். என்னங்க இது ஒரு நியாயம் தர்மமானா சார்? நான் யாரையும் குறிப்பிட்டு நோக்க சொல்ல, பொதுப்படையா சொல்றேன். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா நடக்க முடியுமோ அவ்வளவுக்கு பொதுமக்கள் மத்தியில கேவலமா பண்ணி ஐ எம் ஒன்லி ஸ்பீக்கிங் as a citizen. எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபினிட்டியும் கிடையாது. ஐ நோ அஃபினிட்டி டுவர்ட்ஸ் எனிபடி. ஆனா இவ்வளவு கேவலமா நீங்க ரைடு பண்ணி எல்லாரையும் அசாசினேட் பண்றீங்க. நேஷனல் டிவில, டைம்ஸ் நவுல, ரிபப்ளிக்லயும் 10 நாள் நியூஸ் சேனல் டிபேட் வைக்கிறீங்க. அதுல நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன், நானும் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஆனா
இப்போ வந்து நாங்க யோகியம் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, நாங்க மனித புனித தெரியுமா, நாங்க கடவுள் நேரடியா வானத்துல இருந்து குச்சம் தெரியுமா, ஹெலிகாப்டர்ல இருந்து வந்தோம் தெரியுமா, இல்ல நாங்களாம் காதுல பூ வச்சு கம்பல் போட்டு கடுக்கா போட்டு சுத்திட்டு இருக்கோமா பொதுமக்கள்? அதெல்லாம் கிடையாது சார். இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆட்சி, இந்த மாதிரி ஒரு மட்டமான செயல் காங்கிரஸ் செய்யல சார். வாட் எவர் இட் இஸ் சார். அவன் இந்த மாதிரி மிரட்டுறது, இந்த மாதிரி போய் கட்சியில சேர்த்துக்கிறது சார். நேத்து ரைடு பண்றான், இன்னைக்கு சேர்த்துக்கலாம் சார். எப்படி சார் ஓவர் நைட்ல வண்ணாஞ்சாவடி நடத்திட்டு இருக்காங்க இவங்க? எப்படி சார் மாரல் ரைட் இருக்குது சார்? எனக்கு ராஜசேகர் சார், நான் வந்து சட்டம் படிச்சவங்க கிடையாது, நீங்களும் லா படிச்சவங்க, மேடமும் லா படிச்சவங்க, அதனால உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நிமிஷம் கேட்டு முடிச்சேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்கள் ஆகிய நாங்கள் முட்டாளாக்கப்படுகிறோம். ஏன்னா இவங்க பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் பிஜேபியில சேர்ந்த உடனே யோகியமாயிடுறோம்னா இல்ல என்ன கதை இது இவங்களுது? இன்னும் நாங்களாம் இந்த காதுல பூ வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கணுமா சார்? இத பொதுமக்கள் they will give a befitting reply சார். ஆனா நீங்க ஓட் சோரி பண்ணுவீங்க, மிஷின்லயே ஃப்ராட் பண்ணுவீங்க, தூக்கி போய் கள்ள ஓட்டு போடுவீங்க. கேட்டா நாங்க ஜெயிச்சிட்டோம் தெரியுமா, மக்கள் ஓட்டு போட்டோம் தெரியுமா? நீ அதாவது ஓட்டு போட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறது வக்கு இல்லாத ஒரு கட்சி அப்படியே ஆள் பிடிக்கிறது. ஆள் பிடிச்சி சேர்த்துக்கிட்டு நாங்க யார் தெரியுமா, 7 பேர் எங்க கட்சியை பார்த்து வந்தாங்க தெரியுமா, நாங்க அப்படியே நேர வானத்துல இருந்து குச்சம் தெரியுமான்னு பேசும்போது ரொம்ப அடிப்படையா ரொம்ப நல்லா இல்ல சார். அவ்வளவுதான் சொல்லுவேன். ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது சிவசேனாவாக இருக்கட்டும், அதுல ஒரு டபுள், அது 2ஆனது, தேசியவாத காங்கிரஸ் 2ஆனது. நீங்க எங்கெல்லாம் ஒரு பெரிய பார்ட்டி ஓரளவு ரொம்ப பவரா இருக்குதோ அங்கெல்லாம் அந்தந்த பார்ட்டி வந்து 2 உடையுது சார். அதுபோல இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேஜிக் நிகழ்ந்தது அப்படின்னா அது ஆம் ஆத்மி கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுதான் சார். அங்க பிஜேபியும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இப்போ கொஞ்சம் ஆயிட்டு இருக்கிறாங்க சார். இந்த 7 பேரை இவர்கள் பாஜகவில் இணைத்து கொண்ட அடுத்த நாள் ராஜ்யசபாவுடைய ரெக்கார்ட்ல எல்லாமே பிஜேபின்னு மாறிடுச்சு சார். இந்த வேகமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இருக்குல்ல சார், இன்னைக்கு இவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எல்லாம் கூட கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு. அதன் மேல ஏதாவதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இருக்கா சார் இங்க? சார் நான் வந்து பீயிங் a practicing lawyer, சரி, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் whenever required, நான் வந்து இத வந்து சட்டப்பூர்வமா நீதிமன்றத்துல என்ன நடக்கும் ஹைபோதெட்டிக்கலா I cannot cast aspersions. சரி, அது வந்து it amounts to contempt. ஆனா மக்கள் மன்றத்துல தான் இதுக்கு பதில் கிடைக்கும். இல்ல இது பார்லிமெண்ட்ல சார் மக்கள் அவர்தானே எடுக்கணும் நடவடிக்கை. பார்லிமெண்ட் சார், பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் ஆல்ரெடி ராஜ்யசபா சேர்மன் ஆல்ரெடி பிஜேபி மாத்திட்டாரு. he is not going to reverse. அத ரிவர்ஸ் பண்ண போறது இல்ல. முடியாது. வந்து பிஜேபியோட கடந்த 11 ஆண்டு கால அவங்களுடைய வரலாறை பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கேப்சர் பண்றது, மிஸ்யூஸ் பண்றது, அதுல வந்து பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் அடையிறது, இது ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள வந்து நீங்க வந்து மாற்ற முடியாது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி பிஜேபியோட 24 மணி நேரம் வேலையே அதுதான். சோ நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். நீங்க ஒண்ணுமே இல்லை சார், இது என்ன பெரிய விஷயம். என்ன நீங்க பிரைம் மினிஸ்டரா என்ன அப்பாயிண்ட் பண்ணுங்க சார். அப்புறமா நான் 6 மாசத்துக்குள்ள தேர்ந்தெடுத்து எம்பி ஆகி மக்கள் மன்றத்துல ஜெயிச்சிடறேன் சார். 6 மாசம் டைம் கொடுங்க சார். மோடி, அமித்ஷா மொத்த பேரையும் என் பேரை நிக்க வைக்கிறேன் சார். சார் இது ஒரு மேட்டரே இல்ல சார். மிஸ்யூஸ் பண்ணோம், இறங்கி அராஜகம் பண்ணோம், அயோக்கியத்தனம் பண்ணோம், எல்லா அன்கான்ஸ்டிடியூஷனல் வேலை பண்ணோம், சட்டத்துக்கு புறம்பா செயல் பண்ணணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது நானே இருக்கட்டும், என்னையே சொல்லிக்கிறேன். நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன்னா இவங்க யாருமே வாயே பேச முடியாது. மொத்த பேரும் தூக்கி உள்ள போட்டுருவோம் பாக்கெட்ல. மொத்த பேரும் இவங்க அடிமையில என் பின்னாடி நிற்பாங்க சார். இது ஒரு இத வந்து இத பண்ணா இது பேர் தான் அனார்கி, டிக்டேட்டர்ஷிப், அராஜகம். ஆனா ஜனநாயக we are in a people's democracy, மக்கள் ஜனநாயகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ ஜனநாயக முறைப்படி இது செய்யணும்னா செய்யக்கூடாது. இது மக்கள் விரோத செயல். சோ அதை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இத வந்து பல கண்டனங்களுக்கு மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு போயாச்சு. எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, எதிர்கட்சியை அழிச்சு இவங்க மட்டும்தான் யோகிய மனிதர் புனிதர்கள் ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க சார்.
அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சார். உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இதுக்கு ஒரு முடிவு வரும் சார். நிச்சயமா நடக்கும் சார். அதாவது கோயில் கட்டிட்டு அதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது. கோயில் வந்து வேற, கடவுள் வேற. கோயிலையும் கடவுளையும் வச்சு வியாபாரம் செய்வது பாஜகவின் முழு நேர தொழில். ஆனா மற்ற கட்சிகள் பாருங்க, அழகா அந்த சயானி கோஷ்னு ஒரு நடிகை சார், அவங்க வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸோட லீடர் சார். அந்த அம்மா அழகா பேச்சு சார். அந்த அம்மாவோட வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்ல மாட்டேன் பொலிட்டிக்கல் மேடையில, அது என் கடவுள். நான் வந்து ஜெய் பங்கால் தான் சொல்லுவேன். நான் பங்காலோட நலனுக்காக தான் உழைப்பேன். ஜெய் ஸ்ரீராம் கடவுள் எடுத்து வந்து வியாபாரம் பண்றதுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமான ஆள் இல்லைன்னு அந்த அம்மா சொல்லுது சார். அந்த அம்மா ஒரு நடிகை தான், ஆனா ஷீ இஸ் a political, இப்போ ஒரு எம்பி அந்த அம்மா திரிணாமுல் காங்கிரஸ்ல. சோ இந்த மாதிரி அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் இந்தியாவுல. அதெல்லாம் படிச்சவங்க, அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க நிச்சயமா இருப்பாங்க. தமிழ்நாடு வந்து 90% லிட்ரஸி ரேட். தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊன்ற முடியல. ஒத்த ஓட்டு பாஜக ஏன் சொல்றோம்? என்னதான் இவங்க ஹைப் பண்ணாலும், மீடியாவை மிரட்டினாலும், எல்லாம் பண்ணாலும், சத்தியம் டிவி மாதிரி ஒரு நேர்மையான ஒரு சேனல் இருக்காதா? திட்டுறாங்க. அப்ப பாருங்க, கடைசியில கசகசன்னு திட்ட போறாங்க. நீங்க வேற அவங்க தூண்டி விட்டு அவங்க நிகழ்ச்சிக்கு உட்கார்ந்து சார் ஒரு நிமிஷம் எல்லா சேனலையும் மிரட்டி பாருங்க. 29ஆம் தேதி பாருங்க, மொத்த சேனல் ஆங்கில சேனலும் ஆஹா ஓஹோ என்டிஏ ஆட்சி 100-200 தொகுதி ஜெயிக்க போது தமிழ்நாட்டுல சொல்லுவான். அவரை 100 தொகுதி வெஸ்ட் பெங்கால ஜெயிக்க போகணும். அவரை ஜெயிச்ச பிறகு ஏதோ எக்ஸிட் போல் தப்பாயிடுச்சு அப்படின்னு அது ஒரு முட்டு கொடுப்பானுங்க. ஐயோ இத கேட்டு காது வலிக்குது சார் எனக்கு. நல்லது சார், எனக்கு நல்லது. ராஜசேகர் சார் கொஞ்சம் முடிக்கிறேன், நானு ஏதோ சொல்லணுமா? முடிக்கிறேன் சார். திருப்பரங்குன்றம் அது என்ன வியாபாரம்? திருப்பரங்குன்றம் பெட்டிஷன் போட்டது யாரு? சம்பந்தமே இல்லாத ரவிக்குமார் யாரு? அது என்ன வியாபாரம் சார்? சார் முதுகெலும்பில்லாத டர்போக் ராகவ் சட்டா முதுகெலும்பு ரைடு பண்ணா ரைடு பண்ணல சார். ராகவ் சட்டா